அணிலாடும் முன்றில் அப்படிங்கிற புத்தகத்தை நான் முத்துக்குமார் அவர்கள் எழுதியிருப்பார். அதில் பலவிதமான உறவுகளை பற்றி எழுதியிருப்பார். அதில் தாத்தா அப்படிங்கிற பகுதியில் அவர் எழுதியிருக்கிற வேர்ட்ஸு, அவருடைய அப்பா பெத்த தாத்தா வந்து இறந்துருவாங்க, அம்மா பெத்த தாத்தா தான் இருப்பாங்க. அவங்கள பற்றி சொல்லும்போது இப்படி சொல்லியிருப்பார். தாத்தா மீது எனக்கு சிறு குற்றச்சாட்டு இருந்தது உண்டு. தன் பிள்ளைகள் மூலம் பிறந்த பேரன்களிடம் காட்டும் அதே பாசத்தை தன் பெண்கள் மூலம் பிறந்த பேரன்களான எங்களிடம் காட்டுவது இல்லை என்பதே அது. பெண் குழந்தையின் வாரிசு இன்னொரு வம்சத்தின் விழுது அல்லவா என்கிற பாரபட்சம் காட்டுகிறாரோ என்று தோன்றும். ஆனால் அப்படியும் சொல்லிவிட முடியாது. இதே தாத்தா தான் ஏதோ ஒரு விசேஷத்துக்காக காஞ்சிபுரம் வந்திருக்கையில் நான் வீட்டில் இல்லை என்று அறிந்து என் பள்ளிக்கே வந்து பள்ளி முடியும் வரை மெயின் கேட்டில் காத்திருந்து ஆயிரக்கணக்கான யூனிஃபார்ம் முகங்களில் என் முகத்தை அடையாளம் கண்டு இந்தியன் காஃபி ஹவுஸில் ரவா தோசையும் காஃபியும் வாங்கி தந்து 100 ரூபாய் கொடுத்து விட்டு சென்றார். வருடங்களுக்கும் முன்பு தாத்தா இறந்த பொழுது சேர்த்து வைத்த அத்தனை அன்பும் ஆயாவிடம் இருந்து அழுகையாக வெளிவந்தது. எனக்கு +2 பரீட்சை நடந்து கொண்டிருந்த காலமாகையால் நெய்ப்பந்தம் பிடித்துவிட்டு இடுகாட்டில் இருந்து நேராக ஊர் திரும்பினேன். வழி முழுக்க தாத்தா வாங்கி தந்த ரவா தோசையும் பாக்கெட்டில் அவர் திணித்த 100 ரூபாயும் வந்து கொண்டே இருந்தன.